எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாரும் வாழ்க்கையில ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, டிசம்பர் 31ஆம் தேதியே நம்ம ஒரு ஐடியால வந்துருவோம். இந்த வருஷம் இந்த ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போறோம். இந்த ரெசல்யூஷனை கண்டிப்பா நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டோட தான் எல்லாருமே இருப்போம். ஸோ நானும் அந்த மாதிரி ஒரு டார்கெட்ல நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, இதெல்லாம் சரியா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். 2024 அப்படின்னு ஒரு வருஷம் இருக்குன்னா, 2025ல போன வருஷத்தோட ஒரு ஸ்டெப் வாழ்க்கையில ஒரு படிக்கட்டு நம்ம ஒரு ஸ்டெப் நம்மளுடைய கேரக்டர் வைஸோ இல்லை வந்து நம்மளுடைய லைஃப்லயோ ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தியிருக்கணும். அது ஒரு பாசிட்டிவான இம்பாக்டா இருக்கணும். இப்போ எனக்கு வந்து 35 வயசு ஆகுதுன்னா 36 வயசுல இப்போ 2025 36 வயசு கிடக்க போறோமா, இப்போ 36 வயசுல 35 வயசு வரைக்கும் பண்ணாத ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம முயற்சி பண்ணியிருக்கணும். ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கணும். அதை சரியா செய்யணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரே தாட் ப்ராசஸ்ல இருக்கு. எப்பயுமே அதை தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் ரொம்ப தீர்க்கமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை. அது வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு காலங்கத்திலே தலைவர் அவர்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தை, நல்லவங்க ஆண்டவர் சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவர் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது நம்முடைய மனசுக்கு தெரியும். நம்ம வந்து என்ன மாதிரியான சோகத்தையும் என்ன மாதிரியான கஷ்டங்களையும் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணணும், நம்மளால வந்து அதை சாதிக்க முடியும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிறத மனசுல எடுத்துக்கிட்டு இந்த வருஷத்தை நல்லபடியா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆசை. நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஆசையான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணலாதா இருக்கலாம், திருமணம் செய்கிறதாக இருக்கலாம், இல்லை வந்து புதுசாக ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதா இருக்கலாம், அதே மாதிரி உங்களுடைய எழுத்துடைய அது தன்மையை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஆசையா இருக்கலாம். எந்த ஆசைகளாக இருந்தாலும் சரி, அதுல வந்து நிறைய கஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும். புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது அந்த சோதனைகளை பார்த்து தோண்டு போயிடாதீங்க. ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே தோல்வியை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தோற்றா எல்லாமே என்னமோ ஐயோ தோற்றவே கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில தயவு செஞ்சு இருக்க முயற்சி பண்ணாதீங்க. அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. தோல்வி மட்டும்தான் உங்களை வந்து பண்படுத்தும். தோல்வி மட்டும்தான் உங்களுக்கு உண்மையான ஒரு ஃபீலிங்ஸே வந்து கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நண்பனை விட பெற்றவர்களை விட பயங்கரமா உங்களுக்கு வந்து வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது உங்களுடைய தோல்விகள் மட்டும்தான். ஏன்னா அது வந்து ஒரு புது முயற்சி. நீங்க அது வரைக்குமே லைஃப்ல செய்யாத ஒரு விஷயத்தை தான் தோல்வி அடையும் போது செஞ்சிருப்பீங்க. அந்த தோல்வி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு பண்படுதலை வந்து கொடுக்குது. நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய தோல்விகளை வந்து லைஃப்ல சந்திச்சிருக்கேன். அதை பத்தி ஒரு சீரீஸே போடலாம். அதுவும் இந்த வருஷம் பிளான்ல இருக்கு. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து இந்த வருஷம் புதுசா நிறைய முயற்சிகள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கு. அதோடைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலரா வரும். கண்டிப்பா இந்த வருஷம் 2025ல சூப்பர் காமன் ஷோ அப்படிங்கிறது நம்மளுடைய காமன் பீப்புளோட மைண்ட் செட்டை வந்து புரிதலோட கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. இந்த சமூகத்தில் பேசப்படுகின்ற அரசியல் சம்பந்தப்பட்டது, சினிமா சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய மனசு சம்பந்தப்பட்டது, இது எல்லாத்தையுமே அதிகமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குள்ள வெறும் நெகட்டிவிட்டி மட்டும் தான் மிக அதிகமாக பரவி இருக்கு. அந்த நெகட்டிவிட்டியை தாண்டி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துட்டு இருக்குது. இந்த நெகட்டிவிட்டி தாண்டி ஜெயிக்க முடியுமா, இல்லை இந்த நெகட்டிவிட்டியை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ண முடியும். ஏன்னா இப்போ 2020-21 நினைக்கிறேன், சின்ன ஒரு உதாரணத்தோட முடிச்சிடுறேன். 2021ல கையில வந்து சுத்தமா எதுவுமே கிடையாது, ஜீரோ. அந்த மாதிரி சூழ்நிலைகள் லைஃப்ல வந்துட்டு போச்சு. ஸோ மறுபடியும் அந்த சூழ்நிலை மறுபடியும் வந்திருக்கு. இந்த வருஷமும் வந்து வந்து கடந்து தான் போகுது. எல்லாமே வருது. ஒரு வருஷம் ஒரு மாசம் நமக்கு ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்குதுன்னா அடுத்த மாசமே நெகட்டிவான இம்பாக்ட் வாழ்க்கையில வந்துட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு பயம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது வராம உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு தடுத்துட்டு இருக்குன்னு வைங்களேன். ஐயோ நம்ம இந்த லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற பயத்தை தாண்டி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு மட்டும் மனசை பழகிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வரதுக்கு யாருமே தடுக்க முடியாது. ரஜினி சாருடைய ரசிகனாக அவருடைய வார்த்தைகளை பார்த்து இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப ரொம்ப உத்வேகத்தோட இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த பயணம், அந்த யூடியூபர் பயணங்கிறது கிட்டத்தட்ட 6-7 வருஷங்களை தாண்டி போயிட்டே இருக்கு. நான் ஒரு மிகப்பெரிய யூடியூபர்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு யூடியூபர் தான். ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒன் மேன் ஆர்மி தான் வச்சுங்களேன். நம்மளே உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தாச்சு. இந்த வருஷமும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, நம்மளுடைய ஒரு டார்கெட் இருக்கும், அந்த இடத்த அடையிற வரைக்கும் கூட போறதில்ல. ஸோ இந்த வருஷத்துல ரொம்ப வேகமாக ரொம்ப தீர்க்கமாக அதை உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட வந்து நான் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறேன். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து கடக்கணும், மிகப்பெரிய அளவுக்கு வந்து நீங்களும் சாதிக்கணும். அதுக்காக ஆண்டவனும் நேரமும் காலமும்
உங்களுடைய மனநிலையும் அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வந்து நான் பிரார்த்திக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். புத்தாண்டு ராசி பலன், அப்புறம் சனி பலன், அதுக்கப்புறம் குரு பயிற்சி அது இதுன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்புங்க. கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி கொடுத்தா அதையும் நம்புங்க. எல்லாத்தையும் நம்புங்க. உங்களை வந்து எது பாசிட்டிவா வச்சிருக்கோ அது எல்லாத்தையும் நம்புங்க. தப்பே கிடையாது. ஆனா அதை விட மிக முக்கியமான விஷயம், உங்களுடைய மனசுக்கான உண்மையான ஜாதகம் வந்து உங்களுடைய மனசாட்சி மட்டும்தான். அந்த மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை முழுமையா நம்புங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எதுவுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசல. மனசுல வரது அப்படியே சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மாற்றத்தை உருவாகிறதுக்கான ஒரு இடத்தை நோக்கி நீங்க நகருவீங்க அப்படின்னு நானும் நம்புறேன். வாங்க சந்தோஷமாக 2026 பயணிப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ்நாடு.